Hi friends, welcome to Camilla Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்டோன் செயின் எப்படி லாக் பண்ணி செக்யூர் பண்றதுன்னு சொல்லிட்டு இது வந்து வெறும் க்ளூல பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியா நகர வாய்ப்பு அதோட லைஃப் டைம் கம்மி தான். ஸோ இதே நம்ம த்ரெட் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கு லைஃப் இருக்கும். பிகாஸ் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம்னாலே அப்புறம் அந்த ஸ்டோன் செயின் போயிடும். அதனால் நம்ம இந்த சில்க் த்ரெட்டு வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீவிங் த்ரெட்டு இல்லைனா நைலான் த்ரெட்டு வந்து மிஷின் த்ரெட்டு இல்லை நைலான் த்ரெட்டு வச்சு நம்ம இப்போ செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு வர போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோனை விட்டுட்டு அது கீழே இருக்க ஸ்டோன் மேலே இருந்து ஒரு நீடலை இன்சர்ட் பண்ணி ஒரு குத்தி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக போய் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே ட்ராவல் பண்ணணும். கீழே ஒரு குத்தி மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படியே இந்த பா ஷேப் மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டோன் செயின் வந்து லாக் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஒரு குத்தி செயின் ஸ்டிச் எடுப்போம்ல த்ரெட்டு, அந்த மாதிரி த்ரெட்டு வெளியே எடுத்து ஆப்போசிட்டில் போய் மறுபடியும் ஒரு லாக் போடுங்க. மறுபடியும் கீழே வந்து ஒரு குத்தி அங்கே த்ரெட் எடுத்து மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனு ஆ ஷேப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போங்க. இப்போ கடைசி வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க. நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா பக்கத்தில் ஆல்ரெடி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். சில்க் த்ரெட்டில் நான் பைப்பிங் லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன் பைப்பிங் த்ரெட் வச்சு. அது மாதிரி நீங்களும் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சோ இல்லை பீட் ஒர்க்ஸோ ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்கல்ல, அதோட த்ரெட் வந்து சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இது வந்து போட்டுட்டு வாங்க செயின் ஸ்டிச் வந்து அப்படியே கண்டினியூஸாக. இப்போது எண்டு ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அங்கே ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.